பாரு, ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கி நம்மளால் மறுபடியும் நம்மளுடைய ஸ்டடியை கண்டினியூ பண்ண முடியுது. அண்ட் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த டைமுக்காக. நேற்று 26 நவம்பர் வந்து நம்மளுடைய தேசத்தில் நம்ம எதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை செலிப்ரேட் பண்ணுற டே. ஸோ 26 நவம்பர் வந்து கான்ஸ்டிடியூஷன் டே நம்மளுடைய நாட்டில். அரசியல் அமைப்பினுடைய அந்த அரசியல் அமைப்பு நாள் அப்படின்னு வந்து தமிழில் வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் என்ன போட்டிருக்கு நம்மளுடைய அரசியல் அமைப்பில் பாருங்கள், நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஜுடேயோ கிறிஸ்டியன் வேல்யூஸ், அதாவது வேறு நாடுகள்லேருந்து பாரோ பண்ணி தான் வந்து அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் அதில் இருக்கிற நிறைய காரியங்கள் வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கிற அந்த பெரும்பாலான அந்த ஹிந்துவிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற காரியங்களே கிடையாது. அண்ட் அதில் ஒரு குவாலிட்டி, அரசியல் அமைப்பு சட்டத்தில் இந்திய பிரஜைகளுக்கு, இந்திய குடிமகன்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஃப்ரெட்டர்னிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது பிரதர்ஹுட். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கிற நமக்கு எதை ப்ராமிஸ் பண்ணது தெரியுங்களா? நம்மளுடைய தேசத்தில் நம்ம ஒருவரோட ஒருவர் சகோதர சகோதரிகளாக நம்ம வந்து இருப்போம், ஒருவர் மதிப்போம், மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு நம்ம வாழுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கு வந்து அது நமக்கு அதை லைக் தந்திருக்குது, அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டை. பட் எங்கேருந்து இதை பாரோ பண்ணாங்க? ஏன்னா ஹிந்துவிசமில் இது வந்து ஒரு ஏலியன் கான்செப்ட். ஏலியன் கான்செப்ட்னா அந்நியமான ஒரு சப்ஜெக்ட். அதாவது சக நபரை ஒரே விதத்தில் சகோதரனா சகோதரியாக கருதுகிற அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குவாலிட்டி, அது ஹிந்துவிசமில் ஒரு ஏலியன் கான்செப்ட். அதில் ஹிந்துவிசமில் ஒரு கூடாத ஒரு காரியம். பிரதர்ஹுட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எல்லாம் கேஸ்டிசம்னால பாசிபிள் கிடையாது. ஓகே, ஏன்னா பாருங்கள், நம்மளுடைய தேசத்தில் வந்து ஒரு வேலைக்கு மதிப்பு வந்து எங்கேருந்து தெரியுமா வருது? உயர் ஜாதிகள் செய்கிற எல்லா வேலையும் நம்மளுடைய தேசத்தில் ரொம்ப நோபலான உன்னதமான வேலையாக பார்க்கப்படுது. கீழ் ஜாதிகள் செய்கிற எல்லா வேலையும் ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான வேலையாக பார்க்கப்படுது நம்மளுடைய நாட்டில். துப்புரவு பணியாளர்களாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் ஸ்மித் இருப்பாங்கள்ல, இரும்பில் வந்து வேலை செய்கிறவங்க ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கசாப்பு கடைக்காரங்க, செருப்பு தைக்கிறவங்க, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் நம்மளுடைய தேசத்தில் என்ன அந்த மாதிரி ஒரு வேலை நம்ம செய்யறோன்னு சொன்னால் ஜனம் என்ன தெரியுமா யோசிப்பாங்க? அப்போ ஏதோ கீழ் ஜாதியாட்டிருக்கு அப்படின்னு தான் நினைப்பாங்க. முடி வெட்டுறாங்க, துணி துவைக்கிறாங்க, தோபி, இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது நம்மளுடைய நாட்டில். நம்மளுடைய தேசத்தில் வந்து ஒரு வேலைக்கு ஒரு மதிப்பு கிடையாது. வெளிநாட்டில் போனீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க அண்ட் பார்ட் டைமில் வந்து அவங்க ஸ்வீப்பராக இருப்பாங்க. பார்ட் டைமில் வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலை செய்வாங்க. அங்கே வந்து யாரும் வந்து அந்த வேலையை வச்சு இந்த வேலை நீ செய்கிறியான்னு வந்து யாருமே அங்கே கேட்க மாட்டாங்க. பட் நம்மளுடைய நாட்டில் எல்லாத்தோடைய மைண்ட்லேயுமே இந்த மாதிரியான வேலைகளை நான் சமையல்காரன் ஆகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது நீங்கள் நம்ம நாட்டில் ஆஸ்பயர் பண்ணி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அவ்வளோ ஈஸியாக நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட அதை சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு காப்லர், ஒரு நல்ல ஒரு காப்லர் நான் ஆகலான் இருக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வேலைகள் வந்து நம்மளுடைய நாட்டில் கீழ்த்தரமாக என்னப்படுது? ஏன்னா அதெல்லாம் ஜாதியோட அசோசியேட் ஆகிருக்கு. ஏன்னா அதுவே வந்து பாருங்கள், ஒரு சர்வே வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன், ஃபார்ச்சூன் இண்டியான்னு சொல்லி ஒரு குளோபல் மேகசின், பிஸ்னஸ் மேகசின். அவங்க 50,000 கம்பெனிஸை இந்தியாவில் வந்து சர்வே பண்ணியிருக்கிறாங்க. 50,000 கம்பெனிஸ் ஆல் ஓவர் இந்தியா, பெரிய பெரிய கம்பெனிஸை சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, 94% அந்த டாப் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனிஸில் இருக்கிற மேஜர் டெசிஷன் மேக்கிங் போஸ்ட், 94% கம்பெனிஸில் 94% பங்கு வந்து உயர் ஜாதி ஜனங்களுக்கு தான் அருளப்பட்டிருக்குது. 50,000 கம்பெனிஸில் வந்து சர்வே எடுத்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
பாருங்கள், கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் நம்மளால் கேஸ்டிசம் வந்து அவ்வளோ பயங்கரமாக வந்து அதனுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. என்டையர் இந்தியாவில் பிராமின்ஸுடைய பாப்புலேஷன் வந்து வெறும் 16% தான், வெறும் 16% தான். ஆனால் அவங்களுடைய டாமினேஷன் பொழுதுபோக்குத்துறையில், ஊடக நிறுவனங்களில், பெருநிறுவனங்களில் எல்லாத்துலேயும் அவங்களுடைய டாமினேஷன் தான் பெரும்பாலும் இருக்குது. நம்மளுடைய நாட்டில் ஒரு ஓட்டு போடணுன்னா கூட ஜாதியை பார்த்து தான் நம்மளுடைய ஜனங்க வந்து ஓட்டு போட்டுட்ருக்குறாங்க. இந்தியன் நேஷ்னல் கிரிக்கெட் நம்ம சொல்கிறோம்ல, அது என்டையர் டீம் அவங்க வந்து லைக் மேக்ஸிமம் மெஜாரிட்டி உயர் ஜாதிக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. அப்பர் கேஸ்ட் பீப்புள் தான் அது. ஆக்சுவலாக அது அப்பர் கேஸ்ட் டீம். அது இந்தியன் நேஷ்னல் டீம்னு நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளுடைய தேசத்தில் வந்து பவர், வெல்த், அதிகாரம், பணம் இதெல்லாம் வந்து அப்பர் காஸ்ட் பீப்புள்கிட்ட தான் அக்யூமுலேட் ஆகிருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மெயின் ரோடு போங்க, மெயின் ரோட்டு மேலே இருக்கிற கடைகள் எல்லாம் எந்த ஜாதிக்காரங்களுன்னு ஒரு சர்வே எடுத்தால் அதில் எஸ்சி எஸ்டியுடைய எத்தனை கடை அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சொற்பம், ரொம்ப ரொம்ப சொற்பம். ஸோ பாருங்கள், ஒரு சைடில் அதிகாரம் மிக்க காரியங்கள் எல்லாம் உயர் ஜாதிக்கு வந்து போகப்படுது. அண்ட் இன்னொரு சைடில் சின்ன சின்ன மீனியல் லேபர் அதெல்லாம் வந்து கீழ் ஜாதியோட அசோசியேட் ஆகி பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் நம்மளுடைய தேசத்தில் சில வேலைகளை எல்லாம் கேவலமாக பார்க்குறாங்க, சில வேலைகளை ரொம்ப உயர்த்தி பார்க்குறாங்க, சில வேலைகளை வந்து ரொம்ப இந்த ஜாதி தான் பண்ணுன்னு நம்மளுடைய நாட்டில் வந்து ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அண்ட் சில வேலையெல்லாம் அப்பர் கேஸ்ட் வந்து பண்ணால் தான் அது சிறப்பாக பண்ணுவாங்கன்னு வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால் என்ன பிரச்சனைனா, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து நம்மளுடைய நாட்டில் ஹிந்துவிசம்னால் தர முடியாது, எங்கேயுமே தர முடியாது. அண்ட் இதுவே வந்து இன்னொரு சைடு ஆஃப் த காயின். இதுவே வந்து நம்ம தேசத்தில் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கள நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். ஸோ நான் சொன்ன பிராமின்ஸ் வந்து எவ்வளோ % இருக்கிறாங்க? 16%. பட் இதுவே இன்னொரு சைடு எடுத்திங்கன்னா எஸ்சி எஸ்டி நம்மளுடைய நாட்டில் சூத்ராஸுக்கும் கீழே தலித் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 28% பேர் இருக்கிறாங்க, 28%. இந்த 28% பேரில் பாதி பேர் கிட்டத்தட்ட 43%, அதாவது தேசத்தினுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பாதி ஜனங்க இந்த 28% எஸ்சி எஸ்டி ஜனங்க தான். ஸோ நம்மளுடைய தேசத்தில் பெரும்பாலாக ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்க யாருன்னா எஸ்சி எஸ்டி அந்த ஜாதியை சார்ந்த ஜனங்க தான். ஸோ மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன், ஈக்குவாலிட்டி நம்மளுடைய நாட்டிலேயே கிடையாது. சமமான உரிமை, சமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுடைய தேசத்தில் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனில் எழுதி இருக்குது. அது ஏன் எழுதி இருக்குதுன்னா, ஏன்னா ஜுடேயோ கிறிஸ்டியன் வேல்யூஸ் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பாரோ பண்ணதுனால, பைபிளை விசுவாசிக்கிற தேசங்களினுடைய கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பாரோ பண்ணதுனால அந்த வார்த்தை நம்மளுடைய சட்டத்தில் இருக்குதே தவிர, ப்ராக்டிக்கலாக அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவில் வந்து அது மீனிங்லெஸ். சகோதரி இந்தியர்கள் ஒருவர் அப்படி ட்ரீட் பண்ணுறவங்க கிடையாது. ஏன்னா கேஸ்டிசம் அதை தான் டீச் பண்ணுது. ஸோ ஹிந்துவிசமில் வந்து சகோதரத்துவம் கிடையாது, இட் இஸ் இம்பாசிபிள். பாருங்கள், மனுஸ்மிருதியில் என்ன எழுதியிருக்குதுன்னா, சூத்ரா வந்து அவன் வந்து ஒருபோதும் சொத்தை சேர்க்கக்கூடாதாம். ஏன்னா அவன் சொத்தை வந்து அவன் சேர்த்துனானா அது வந்து பிராமணர்களுக்கு வந்து வலியை உண்டாக்குமாமா, கஷ்டத்தை தருமாமா. அண்ட் இன்னைக்கு சூத்ராக்கே அந்த நிலைமைனா தலித்தோடைய நிலைமை நீங்கள் நினச்சி பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டில் உயர் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்க முன்னேறதை வந்து அவங்களால வந்து சகிக்க முடியாது, அதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட முடியாது. பாருங்கள், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து ஒரு நியூஸை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மத்திய பிரதேசில் கீழ் ஜாதிக தண்ணி மோந்து குடிக்கிற கிணத்துல வந்து கெரோசினை வந்து உயர் ஜாதிக்காரங்க ஊற்றிருக்கிறாங்க. அண்ட் ஏன் அப்படின்னு அது கேட்குறப்போ, ஏன்னா கீழ் ஜாதிக்காரங்க அந்த ஊரில் வந்து ஒருத்தனுக்கு கல்யாணம் நடந்திருக்குது, அதனால் அவன் புள்ள கல்யாணத்துக்கு அவன் வந்து பேண்டை வந்து கூப்பிட்ருக்குறான். பேண்டு வாத்தியத்தை வச்சதுனால அதை பொறுக்காமல் உயர் ஜாதிக்காரங்க வந்து அதில் கெரோசின் ஊற்றி இருக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன சந்தோஷமான காரியம் நடக்கணும்னா கூட ஒரு கீழ் ஜாதிக்காரங்களுடைய வீட்டில் உயர் ஜாதிக்காரங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையை நம்மளுடைய நாட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம்.
அநேக டைமில் வந்து ஹியூமன் வேஸ்ட்டை வந்து கீழ் ஜாதிக்காரங்களுடைய தொட்டியில் போடுறது, மலத்தை வந்து அதில் போடுறத நம்ம பார்க்குறோம், ஒருவர் வெட்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. அண்ட் உயர் ஜாதிக்காரங்களுக்கு தனி டெம்பிள் இருக்குது, கீழ் ஜாதிக்காரங்களுக்கு தனி டெம்பிள் இருக்குது, இவங்களுக்கு தனி கோயில், அவங்களுக்கு தனி கோயில். ஓகே. அண்ட் இதில் இன்னும் கொடுமை என்னென்னா, ஒரு கீழ் ஜாதிக்காரங்க ஆஸ்இன் ஒரு எஸ்சி எஸ்டி தலித் சூத்ரா யாராவது படித்து முன்னேறி காசை சம்பாரித்து மதிப்பை சம்பாரித்து நிறையா சக்ஸஸ் அட்டைன் பண்ணால் கூட ஹிந்துவிசமில் அவன் பிராமணருக்கு ஈக்குவலாக இருக்கவே முடியாது. ஹிந்துவிசமில் முடியாது. இட் கேனாட் பி. ஒரு லோ காஸ்ட் ஹிந்து பாருங்க, ஒரே மதத்துக்குள்ளே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஹிந்துக்களுக்குள்ளேயே இவன் ஒருபோதும் இந்த ஹிந்து மாதிரி ஆக முடியாது. ஒரு சூத்ரா ஹிந்து ஒரு பிராமண ஹிந்து மாதிரி ஒருபோதும் ஆக முடியாது. ஒரு பிராமணனுடைய கையிலிருந்து சாப்பாடு பெற்றுக்கொள்வது ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கப்படுது. அதுவே ஒரு சூத்ராவோட உட்காந்து சாப்பிட்றது ஒரு கேவலமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இன்றைக்கி நீங்கள் நிறைய ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேறவங்க வீட்டில் போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அவங்க சமைக்கிற அதே பாத்திரத்தில் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், எப்படி இதில் வந்து சகோதரத்துவத்தை நம்ம பார்க்க முடியும்? ஹிந்துவிசமில் எப்படி சகோதரம் ஒன்றா உட்காந்து சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. இது எப்படி சகோதரத்துவத்தை என்ஷூர் பண்ண முடியாது? இட் இஸ் இம்பாசிபிள் இன் ஹிந்துவிசம் டு கன்சிடர் சம்படி யுவர் பிரதர். வாய்ப்பு கிடையாது. பாருங்கள், வசிஷ்ட தர்மசூத்ரான்னு ஒரு ஹிந்து சேக்ரட் டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு ஹிந்து புனித நூல். அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் 5 இருக்குதாமா. ஓகே, மகாபாத்தகா அப்படின்னு போட்டிருக்குது. அந்த 5ல் 3 பயங்கரமான பாவம் என்ன தெரியுங்களா? அஃப்கோர்ஸ் அந்த 5ஐயுமே படிக்கலாம். ஒன்று வந்து குருஸ் பெட், அதாவது ஒரு குருவுடைய படுக்கைக்கு போகக்கூடாது, அது ஃபஸ்ட்டு பாவம். 2வது பயங்கரமான மரணத்துக்கு எதுவான பாவம் என்னென்னா தண்ணி அடிக்கக்கூடாது, ஓகே, சரக்கு அடிக்கக்கூடாது. 3வது வந்து ஒரு படித்த பிராமணனை கொல்லக்கூடாது. அண்ட் 4வது வந்து ஒரு பிராமணனுடைய தங்கத்தை எடுக்கிறது. இது வந்து ஒரு மரணத்துக்கு எதுவான பாவம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் என்ன அப்படின்னா, அசோசியேட்டிங் வித் அவுட்காஸ்ட், எஸ்சி எஸ்டி ஜனங்களோட, ஐ மீன் சூத்ரா தலித் இந்த ஜனங்களோட ஒரு அசோசியேஷனில் இருக்கிறது, அவங்களோட வந்து ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கிறது, அவங்களோட ஒரு நல்லுறவில், திருமண பந்தத்திலையோ இல்லை ஆவிக்குரிய ரீதியிலையோ அவங்களோட எந்த உறவுமே ஆகாது. பாருங்கள், ஒரு உயர் ஜாதிக்கு விரோதமாக பண்ணப்படுற, ஐ மீன் ஒரு மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் ஒரு பாவம் என்னென்னா, பிராமணர் போகிற அதே வண்டியில் கீழ் ஜாதி போனான்னா அது மரணத்துக்கு எதுவான பாவம். அவன் உட்கார்ற அதே சீட்டில் உட்காந்தானா அது மரணத்துக்கு எதுவான பாவம். இதுதான் ஹிந்துவிசம் டீச் பண்ணுது. பாருங்கள், இதுதான் ஹிந்துஸ் டீச் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஹிந்துஸுக்கு எகெயின்ஸ்டாக நமக்கு எதுவுமே கிடையாது. ஹிந்துவிசம் காஸ்டிசம் என்ன டீச் பண்ணுது? இதுதான் டீச் பண்ணுது. ஸோ ஒரு பிராமணரோடையோ சத்திரியரோடையோ வைசியரோடையோ ஒரு சூத்ரன் உட்காரவோ பேசவோ அவங்களோட நடக்கக்கூட கூடாது. ஹவ் இஸ் பிரதர்ஹுட் பாசிபிள்? மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எப்படி பாசிபிளாக இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கும் இதே தான் சிச்சுவேஷன். ரொம்ப வித்தியாசமான சிச்சுவேஷன் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து கிராமங்களுக்கு போனீங்கன்னா உயர் ஜாதிகள் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கீழ் ஜாதிகளெல்லாம் அவங்க ஊருக்கு வெளியில் வந்து அவங்க இருப்பாங்க. இன்றைக்கும் உயர் ஜாதிகளுடைய தெருவில் கீழ் ஜாதிக்காரங்க நடக்கிறப்போ அவங்களுடைய உயிருக்கே கூட ஆபத்தான ஒரு சூழ்நிலை வர வைக்கலாம். நம்ம நியூஸில் எல்லா தடவையும் நம்ம பார்க்குறோம். பாடியை கூட எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. அந்த மாதிரியான அவ்வளோ நிலையை நம்ம பார்க்குறோம். அவங்க முன்னாடி செருப்பை போடக்கூடாது, அவங்க முன்னாடி நல்லா துணி போட்டிருக்கக்கூடாது, அவங்க முன்னாடி வசதியாக வாழக்கூடாது. ஏன்னா அந்த வசதி இருந்தால் கூட அதை காட்டிக்கக்கூடாது. அண்ட் இன்றைக்கும் சிட்டிஸில், இதை நான் கிராமத்தை சொல்கிறேன், சிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? சிட்டிஸ்னு இதே நிலமை தான். சிட்டிஸில் எப்படி? அங்கே வந்து நீங்கள் ஒரு எந்த சிட்டிக்கு வேணாலும் போங்க, ஒரு ஃப்ளாட்டை கண்டுபிடிக்கிறது உங்களால் வாடகை தர முடியுமா இருக்கும். நீங்கள் நல்லா வேலையில் இருக்கலாம், பட் நீங்கள் வாடகைன்னு கேட்டு போனீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு சட்டில் வே ஆஃப் ஆஸ்கிங் விச் காஸ்ட் யூ ஆர். ஏன்னா நம்மளுடைய நாட்டில் உயர் ஜாதிக்காரங்கன்னா வெஜிடேரியன்,
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது இந்த வெஜிடேரியன்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் இங்கே வீடு தருவோம் அப்படிம்பாங்க. அண்ட் இன்றைக்கி அதுதான் நிலமை. ஸோ பாருங்கள், கேஸ்ட் என்ன பண்ணுது? டிவைட் பண்ணுது. ஜனங்களை அது என்ன பண்ணுது? பிரிக்குது, பிரிவினை கொண்டு வருது. இங்கே சகோதரத்துவத்துக்கு, மதிப்புக்கு, ஒரு வேலைக்கு, ஒரு நல்ல வேலைக்காரனை ஒருபோதும் இங்கே நம்ம பாராட்ட முடியாது. ஏன்னா அவன் ஹிந்துவிசம் என்ன சொல்லுதுன்னா, அது அவனுடைய வேலை, அதை அவன் பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள், இன்றைக்கி நான் ரீசெண்டாக நானும் பார்த்துருக்குறேன், நான் சொல்லி கேள்வியும் பட்டிருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி நிறையா முடி வெட்டுற கடைகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் சும்மா கேட்டீங்க, ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பதில் எதிர்பார்க்கலான்னா, ஏன்னா அவங்க குலத்தில் அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு கூட இந்த கேஸ்ட்டு தான் வந்து அதை டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ கேஸ்ட் டிவைட் பண்ணுது, ரெஸ்பெக்ட் இல்லாமல் பண்ணுது, ஒரு நல்ல வேலையை அப்ரிஷியேட் பண்ண விடாமல் பண்ணுது. இங்கே பிரதர்ஹுட் கிடையாது, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பண்ணிங்கனாலும் அந்த வேலையை யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஷூ பாலிஷ் நீங்கள் போடுறீங்கன்னு வைங்களேன், யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அதுவும் வேலை நீ பண்ணுற, அவ்வளோதான். செருப்பு தைக்கிறது ஒரு நல்ல கிராஃப்டாக, நல்ல ஒரு ஸ்கில்லாக பார்க்க மாட்டாங்க. அது வந்து உன் வேலை, நீ அதை பண்ணுற. கறி வெட்டுறது, அதுவும் வேலை, நீ பண்ணுற. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை இருக்குது. பட் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பாருங்கள். அவர் வந்து கேஸ்ட் வந்து டிவைட் பண்ணதா, கிரைஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா யுனைட் பண்ணுறாரு. அவர் ஜனங்களை என்ன பண்ணுறாரு? சேர்க்கிறாரு. அண்ட் கிறிஸ்டியானிட்டிக்கும் கேஸ்டிசமுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு கிறிஸ்டியன் வந்து ஒருபோதும் அவன் வந்து கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு ஜாதியில் பெருமையுடையவனாக இருக்க முடியாது. நான் எப்போவுமே சொல்கிறேன், அதை நான் இப்போவும் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், பேசிக்கலாக 2 விதமான ஜனங்க தான் இருக்கிறாங்க. ஒன்று இருளினுடைய பிள்ளைகள், இன்னொன்று வெளிச்சத்தினுடைய பிள்ளைகள். ஒன்று மறுபிறப்பு அடைஞ்சவங்க, இன்னொன்று மறுபிறப்பு அடையாதவர்கள், ஆவியில் மறித்தவங்க. ஒன்று தேவனால் மன்னிக்கப்பட்டவர்கள், தேவனை அறிஞ்சிருக்கிறவங்க, இன்னொன்று பிசாசனுடையவர்கள், தேவனை அறியாதவர்கள். ஒன்று கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்க, இன்னொன்று கிறிஸ்துவை அறியாத ஜனங்க. ஸோ வேறு வேறு விதத்தில் நான் இதை சொன்னாலும் பேசிக்காக 2 விதமான பீப்புள் தான் இருக்கிறாங்க. அண்ட் யூதர்கள் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில், இல்லை அதுக்கு முன்னாடியெல்லாம் கூட அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள ரொம்ப ஒரு உயர்வான இனமாக தன்னை வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கருதிட்டு இருந்தாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு, ஐயோ நம்மெல்லாம் வந்து கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அண்ட் யூதர்கள் இல்லாத ஜனங்களை அவங்க வந்து ஒரு தீட்டு, ஐயோ இவங்கெல்லாம் பாவிங்க, இவங்களுக்கெல்லாம் கடவுளே தெரியாது, கடவுளால் வெறுக்கப்படுற ஜனங்க அப்படின்னு சொல்லி யூதர்கள் வந்து அவங்கள அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யூதர்கள் வந்து ரொம்ப அப்படியே மெதப்பில் இருந்தாங்க. நாங்களாம் ஆபிரகாமுடைய சந்ததியில் வரோம், அதனால் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு பாவத்துக்கு அவங்க அடிமைகள் கிடையாது, பாவத்துக்கு ஏன்னா லைக் அதாவது கடவுள் வெறுக்கிற விதத்தில் இவங்க கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நினப்பு. இதுதான் யூதர்கள் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் மித்தவங்கள்லாம், யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் கெட்டவங்க, அவங்க வந்து அவங்கள தொட்டா தீட்டு, அவங்களோட உட்கார்ந்தா தீட்டு, அவங்களோட சாப்பிட்டா தீட்டுங்கிற மாதிரி அவங்களுடைய மைண்டில் வந்து ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இயேசு கிறிஸ்து வந்தப்போ, 2000 வருஷம் முன்னாடி ஒரு பூமிக்கு வந்தப்போ, ஒரு ஊழியத்தை துவங்கினப்போ, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை துவங்குறப்போ யார்கிட்ட போகிறாங்க? யூதர்கள் கிட்ட தான் முதல்ல வந்தாங்க, இஸ்ரவேலுக்கு தான் வராங்க. அண்ட் வந்து இந்த ஜனங்களை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மனம் திரும்புங்க அப்படின்னாங்க. இவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கும் பாவம் கழுவப்படணும், நீங்கள் வந்து இவங்கள தீட்டுன்னு நினைக்கிறீங்களே, யூதர்கள் அல்லாத ஜனங்க 2 பேரும் ஒன்று தான் கடவுளுடைய கண் பார்வை, 2 பேருமே பாவிகளாக இருக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கும் பாவம் மன்னிப்பு அவசியமாக இருக்குதுங்கிறத பிரசங்கம் பண்ணாங்க. ஸோ பாருங்கள், பாவத்துக்கு மன்னிப்பு, பாவம் கழுவப்படுறது, நம்மளுடைய இருதயம் புதிதாக்கப்படுறது, யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால மட்டும்தான். அண்ட் யூதர்களுக்கு அது ஒரு ஷாக்காக இருந்துச்சு. என்னடா லைக் நம்மளாம் ஒரு சுப்பீரியர் ரேஸ் ஆச்சே, நம்மளாம் ஆபிரகாமுடைய சந்ததியாச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களா? ஜீசஸ் அந்த பெருமையை சுக்கு நூறாக்கிட்டார்.
அண்ட் பாருங்கள், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்களுடைய நீதியை விசுவாசிக்காமல் கிறிஸ்துவனுடைய நீதியை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்களுடைய பாவத்துக்கு கிறிஸ்து மரிச்சிருக்கிற சிலுவையிலங்கிறத விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாங்களோ, இந்த ஜனங்க தான் யார் தெரியுமா? உண்மையாலுமே ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஸோ ஜூஸுடைய மைண்டில் அவங்களுக்கு இருந்த பெருமையெல்லாம் கிறிஸ்து தகர்த்திட்டார். அவர் என்ன சொன்னார்னா, சும்மா சரீர பிரகாரமாக ஆபிரகாமுடைய பிள்ளைகள்னு இவ்வளோ பெருமையாக இருக்காதீங்க. உண்மையான ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் யாருன்னா, விசுவாசத்தினால ஆபிரகாம் கொண்டு இருந்த அதே விசுவாசத்தை கொண்டு இருக்கிறவங்க தான் உண்மையான ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் ஜூஸுக்கு சொன்னார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம அதை தான் பார்க்குறோம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஓகே, ஸோ தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கணுமா? ஒரே வழிதான் இருக்குது, கிறிஸ்துவ விசுவாசி. இட் இஸ் பை ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தட் யூ ஆர் ஃபர்கிவன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுறீங்க. ஓகே, அண்ட் மாறுறது மட்டும் கிடையாது, ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை என்ன பண்ணிடுறாரு, சும்மா மன்னிச்சு மட்டும் விடுறது கிடையாது, உங்களை அவருடைய குடும்பத்தில் ஒரு நபராக ஆக்கிடுறாரு. ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கணும், யாராக வேணாலும் இருங்க, நீங்கள் யூதராக இருங்க, யூத மார்க்கத்தார் அல்லாதவராக இருங்க, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாயிடுறாங்க. அவங்களுக்குள்ள எந்த டிஸ்டிங்ஷனும் இல்லை, அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. பாருங்கள், கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கிறீங்க, ஒன்றாக இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ரெண்டே டிஸ்டிங்ஷன் தான். சத்திரியர், பிராமன், வைஷ்யா, சூத்ரா, தலித் கிடையாது. 2 டிஸ்டிங்ஷன் தான். ஒன்றா கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறீங்க, இல்லைன்னா கிறிஸ்துவ அறியாமல் இருக்கிறீங்க. கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாருமே நம்ம என்னவா இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். ஸோ பாருங்கள், இந்த கான்ஸ்டிடியூஷனில் ஃப்ராட்டர்னிட்டிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பிரதர்ஹுட், சகோதரத்துவம், எங்கே தெரியுமா பாசிபிள்? ஹிந்துவிசமில் கிடையாது, கிறிஸ்டியானிட்டியில் மட்டும்தான் அது பாசிபிள். யாருன்னே தெரியாதவனை எப்படி நம்ம சகோதரனை ஏற்றுக்க முடியும்? கிறிஸ்தவத்தினால மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ பாருங்க, கிறிஸ்தவத்துக்குள்ள ஹிந்துவிசம் மாதிரி கிடையாது. கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன இல்லை, நீங்கள் உயர் ஜாதின்னு கிடையாது, கீழ் ஜாதின்னு கிடையாது, நீங்கள் பிராமணர்னு கிடையாது, சத்திரியர்னு கிடையாது, வைசியர்னு கிடையாது, சூத்திரன்னு கிடையாது. அந்த மாதிரி எந்த டிஸ்டிங்ஷனுமே கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. தேவன் உங்களை எல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்களா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் செருப்பு தேய்க்கிறீங்களா, நீங்கள் லைக் குக்காக இருக்கிறீங்களா, டெய்லராக இருக்கிறீங்களா, ஸ்வீப்பராக இருக்கிறீங்களா, அப்படியெல்லாம் அவர் பார்க்குறது கிடையாது. அவர் உங்களை பார்க்குறப்ப எப்படி பார்க்குறாரு? எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறாரு. He looks all of us without partiality. எந்த டிஸ்டிங்ஷனுமே கிடையாது. அண்ட் தேவன் அப்படித்தான் பார்க்குறாரு கிறிஸ்தவர்கள். அண்ட் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சப்போ அவர் இதை தான் பண்ணுறார். நமக்குள்ள நம்மளோட இருதயத்தில் அதுதான் பண்ணுறாரு. தேவன் பார்க்குற வண்ணத்தில் நம்மளையும் பார்க்குற எபிலிட்டியை நமக்கு தரார். ஸோ ஒரு காலத்தில் யூதர்களுக்கும் யூதர் மார்க்கத்தால் அல்லாதவர்களுக்கும் ஒரு வால் இருந்துச்சு, ஒரு செவர் இருந்துச்சு. இவங்க அவங்கள ரொம்ப தீட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க, இவங்களோட இவங்க சேரவே மாட்டாங்க, அவங்களோட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஒரு டிவைடிங் வால் இருந்துச்சு, ஒரு ஹாஸ்டைலாக இருந்தாங்க, ஒரு வெறுப்புணர்வோடு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறது மூலமாக அந்த வெறுப்பின் சுவரை, எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்துட்டாராம். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்கிறோமா பாருங்க, நமக்குள்ள இருக்கிற எல்லா பகையையும் கிறிஸ்து ஒட்டச்சு அகற்றிட்டார். நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, என்னவா வேணாலும் படிச்சிருங்க, என்ன வேலை வேணாலும் செஞ்சுருங்க, என்னால் இன்னைக்கு உங்களை யாராக பார்க்க முடியும்? நீங்கள் என்ன யாராக பார்க்க முடியும்? சகோதரனா பார்க்க முடியும். கிறிஸ்து அதை தான் பண்ணார்.
அண்ட் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மெல்லாம் யாராக இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். ஓகே, வேற எந்த டிஸ்டிங்ஷனுமே நமக்குள்ளே கிடையாது. நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அப்புறம் நீங்கள் வேறு ஊரில் பிறந்திருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு வேறு பேக்ரவுண்ட் இருக்கலாம், நீங்கள் வேறு படிப்பு படிச்சிருக்கலாம், உங்களுடைய வெல்த் வேறு, உங்களுடைய இன்கம் வேறு மாதிரி இருக்கலாம், எல்லாமே நமக்கும் எனக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். பட் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கிறப்ப நம்ம யார் இருக்கிறோம்? சகோதர சகோதரிகள். பாருங்கள், அநேக டைமில் நமக்கு சர்ச்சில் இருக்கிற அந்த இன்டிமெசி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, சொந்தக்காரங்க கிட்ட கூட வராது. எங்கேருந்து எதனால் அப்படி வருது? ஏன்னா கிறிஸ்து அதை தந்திருக்கிறாரு, அதை சம்பாரிச்சிருக்கிறாரு கிறிஸ்து சிலுவையில். அது நமக்கு இலவசமாக ஒரு கிஃப்டாக தந்திருக்கிறாரு. எபேசியர் பாருங்க 2வது அதிகாரம் 18-19 வசனம் என்ன சொல்லுதுன்னு, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம். ஸோ பாருங்க, இந்த இடத்துல நம்ம இந்த வசனங்களில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பாருங்க, பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ் இது. இதை நம்ம ஜஸ்ட்டு நம்ம க்ளோஸாக பார்த்தோம்னா கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே இருக்கிற உறவை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. இதில் என்னென்னு போட்டிருக்குது, நாம் இருதரமும் இப்போ என்ன ஆகிட்டோம்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற யூதனும் யூதன் அல்லாதவனும் இப்போ என்னவா ஆகிட்டான்? 2 பேரும் இப்போ என்ன ஆகிட்டாங்க? ஒரே ஆவியை பெற்றிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறோம்ல, எப்படி நம்ம சகோதரர்களாக தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் இருக்கிறார். எல்லா கிறிஸ்டியனும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறான் ரட்சிக்கப்படுறப்பையே. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருத்தன் மறுபிறப்பே அடைய முடியாது. அண்ட் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறப்போ, ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருக்கிறப்போ எனக்கு அவன் சகோதரனாக இருக்கிறான். ஓகே, ஸோ நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அண்ட் ஆண்டவர் நமக்கு யாராக இருக்கிறாரு? நம்மளுடைய பிதாவாக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய பிதா, ஆண்டவர் உங்களுக்கும் பிதா. அப்படின்னா நீங்களும் நானும் யாரு? அண்ணன் தம்பிங்க, சகோதரர்கள், சகோதரிகள், ரைட்? நம்ம நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதி நம்ம பேச முடியுமா? நான் உங்களை நீ வேற கிளாஸு, நீ வேற ஒரு ஸ்டாட்டஸ், எனக்கு வேற ஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இங்கே அதுக்கு வழியே கிடையாது. என் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம இதை பெற்றிருக்கிறோமா? ஆகையால் நம்ம இனி யார் இல்லை? அந்நியரும் பரதேசிகளுமா இல்லையாமா? பாருங்கள், அந்நிய ஜனங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏலியன்ஸ். ஒரு கண்ட்ரியில் வேறு நாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம எப்படி பார்ப்போம்? சஸ்பிஷியஸாக பார்ப்போம். நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம பழக மாட்டோம். வேறு மொழி பேசுகிறவங்க நம்மளோட இருக்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம யாரையாவது பார்க்குறோம், ரோட்டில் நம்ம பார்க்குறோம், அப்புறம் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போமா? இருக்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம், கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருப்போம், கொஞ்சம் லைக் ஒத்து வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையோடு நம்ம நடந்துக்குவோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்ம அப்படிப்பட்ட அந்நியர்கள் கிடையாது. ஓகே, நம்ம ஒருவர் பார்க்குறப்போ, ஐயோ இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே, அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியலையே, இவன் ஏதாவது பண்ணால் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னெல்லாம் நம்ம இருக்க தேவையில்லை. we need not be hostile towards one another. பட் வசனம் என்ன சொல்லுது? நம்ம யாராமா? we are fellow citizens. ஆமாம், ஒரே நகரத்தாராக இருக்கிறோமா. we have one king, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அண்ட் அவருடைய தேசத்தினுடைய சிட்டிசன்ஸாக நம்ம இருக்கிறோம். ஓகே, நமக்கு ஒரு ராஜா தான் இருக்கிறார். அண்ட் நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அந்த வசனத்தில் அதுதானே போட்டிருக்குது, பரிசுத்தவான்கள். ஸோ இன்னொரு கிறிஸ்டியன் அவன் என்ன வேலை வேணாலும் செய்யிட்டு, என்ன படிப்பானாலும் படிச்சிருக்கான், அவன் யார்? பரிசுத்தமானவன். அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவிய உடையவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறான். இயேசு தேவன் அவனுடைய பிதாவாக இருக்கிறாரு. அவனும் நம்மளும் ஒரே நகரத்தினுடைய சிட்டிசனாக இருக்கிறான். ஏன்னா அவன் பரிசுத்தவானாக இருக்கிறான், என்ன வேலை வேணாலும் செய்தான். இன்னொரு கிறிஸ்டியனை நம்ம இப்படி நம்ம பார்க்குறோமா? இன்னைக்கு சபைகளுக்குள்ளே ரொம்ப ஒரு கேவலமான சூழ்நிலை என்னென்னா, சர்ச்சுக்குள்ளே பயங்கரமான டிஸ்கிரிமினேஷன் இருக்குது பேஸ்ட் ஆன் கேஸ்ட். அவங்க இப்படி பார்க்கறதில்ல, இன்னொரு சகோதரனை இப்படி பார்க்கறது கிடையாது. அது எதை காட்டுதுன்னா,
கிறிஸ்துவனுடைய ஆவி உடையாத நிலைமையை காட்டுது. இன்னைக்கு ஏன் சர்ச்சஸ்குள்ள வந்து கேஸ்டிசம் இருக்குது? ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள்லாம் தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, தேவன் தன்னை ஒருத்தனை வந்து தன்னுடைய மகன் சொல்லி இருக்கிறார்னா, நம்ம வந்து அவன் கீழ் ஜாதி நம்ம சொல்றோம்னா எவ்வளோ எவ்வளோ தைரியம், எவ்வளோ துணிச்சல் இருக்கும், எவ்வளோ பயங்கரமான சின்ன அது இருக்கு. ஏன்னா அதை பண்றவங்க வந்து உண்மையுமே வெக்கப்படணும். தே ஷுட் பி அஷேம்ட். அது பயங்கரமான டேஞ்சரஸான ஒரு பாவம். சபைக்குள்ள ஜாதி பார்க்கறது, கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு ஜாதி பார்க்கறது மறுபடியும் சிலுவையில் கிறிஸ்துவ அறையறதுக்கு சமம், அது மேலே துப்புறதுக்கு சமம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்களாம். பாருங்க, எல்லா கிறிஸ்டியனும் யாரு? தேவனுடைய புத்திரர்களாம். ஏன்னா ஒரு கிறிஸ்டியனை நம்ம பார்க்குறப்போ ஹவு கேன் வி டிஸ்கிரிமினேட் தெம்? எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு நான் நிறைய சபைகளில் மறுபடியும் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துறது என்னன்னா, பாஸ்டர்ஸே இந்த கீழ் ஜாதியாக இருக்கிற ஜனங்களை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் அந்த 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 குண்டா தூக்குறது, அண்டா தூக்குறது, பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் நல்லா படித்து நல்லா அறிவோடு இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல பேக்ரவுண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய காணிக்க தரவங்களுக்கெல்லாம் வந்து அந்த முன்னுரிமை தர்றது. எங்கே? புல்பிட்டில் நிற்கிறதுக்கு, இந்த விசிபிள் மினிஸ்ட்ரிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு தர்றது. அண்ட் மித்தவங்களை வந்து வேலைக்காரங்க மாதிரி நடத்துறது, அவங்க வீட்டுக்கு பால் வாங்கிட்டு வர்றதுக்கு, காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு. ஸோ பாருங்கள், நம்ம வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். கிறிஸ்டியன்ஸை நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனை நம்ம எப்படி நடத்துகிறோங்கிறத குறித்து. A fellow Christian is a son of, ஒரு தேவனுடைய புத்திரனாக இருக்கிறான் ஒரு 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 கிறிஸ்டியன். We have to be very careful. ஸோ சர்ச்சுக்குள்ள சுப்பீரியாரிட்டிக்கோ இன்ஃபீரியாரிட்டிக்கோ இடமே கிடையாது. தன்னை வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறதோ ரொம்ப தாழ்மையாக நினச்சிக்கிறதுக்கோ இங்கே வந்து இடமே கிடையாது. இன்னைக்கு அநேக சபைகள் வந்து, அதாவது உயர் ஜாதிக்குன்னு ஒரு சர்ச், கீழ் ஜாதிக்குன்னு ஒரு சர்ச், அப்படியெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. உயர் ஜாதிக்குன்னு ஒரு சிமிட்ரி, உயர் ஜாதிகளுக்குன்னு ஒரு புதைக்கிற கல்லறை இடம் இருக்குது, தோட்டம். கீழ் ஜாதின்னு கல்லறை தோட்டம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மேபி இவங்கெல்லாம் வந்து உயர் ஜாதிக்குன்னு ஒரு பரலோகம், கீழ் ஜாதிக்குன்னு ஒரு பரலோகம் இருக்குன்னு நினச்சாலும் நினைப்பாங்க. பாருங்கள், அவ்வளோ நிலைய எவ்வளோ எவ்வளோ ஷேம்ஃபுல்லாக, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகிறோம். எதுக்கு தெரியுமா? ஓ, தேவன் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பிதாவாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். கரெக்ட். அண்ட் நிறைய டைம் நமக்கு எது சந்தோஷம் தருது? நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஓகே, பட் இன்னொன்று இருக்குது, தேவனுக்கு இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் நமக்கு யாராக இருக்கிறாங்க? சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம நேசிக்கணும், அவங்கள நம்ம ஏற்றுக்கணும் அவங்கள. இது யாரும் வந்து இன்னைக்கு நினைக்கிறது கிடையாது. இதை பற்றி நம்ம யாரும் வந்து சிந்திக்கிறது கிடையாது. பாருங்க, நம்ம கிறிஸ்தவர்கள் ஆகிற அந்த தருணத்திலேயே கிறிஸ்துவ மட்டும் நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. அவருடைய குடும்பத்துடைய அங்கத்தினர் நம்ம ஆகிறப்போ அந்த குடும்பம் நம்ம குடும்பம் ஆயிடுது. ஒரு கிறிஸ்டியன் வந்து கிறிஸ்டியன் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய ப்ரையாரிட்டி சர்ச் தான், அவனுடைய ப்ரையாரிட்டி கிறிஸ்தவ ஜனங்க தான், மித்தவங்க கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவன் கேஸ்ட் ஐடென்டிட்டியெல்லாம் பிடிச்சிட்டு பெருமை பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயம் எதை நினச்சி ஆச்சரியப்பட்டு ஆல் அமேஸ்மெண்ட்டில் வண்டரில் இருக்கணும் தெரியுங்களா? 1 யோவான் சொல்கிறாரு பாருங்க. யோவான் வந்து 1வது யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் அப்படிங்கிறார். சார், கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்ம இப்போ எதை பற்றி எல்லாம் பெருமை பேசிகிட்டு இருக்கக்கூடாது தெரியுமா? நம்ம ஜாதியை பற்றி பெருமை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பட் நம்ம எதை நினச்சி ஜஸ்ட் ஆன் வண்டரில் நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் பாவியாக இருக்கிற என்னைய, தேவனுக்கு துரோகியா, அவருடைய காணியாட்சிக்கு வெளியே அவர் அறியாமல் பாவத்துக்கு மறிச்சிருந்த என்னைய மன்னிச்சு
அவருடைய பிள்ளையாக என்னை ஆக்கியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நினச்சி கிறிஸ்டியன்ஸ் நம்ம அந்த அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூடில் நம்ம சர்ச்சில் இருக்கணும். இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ தெரியும், நான் இந்த ஜாதி இந்த சமூகம், இப்படி நம்ம இருக்கக்கூடாது. என் திருமணத்தில் எனக்கு என் ஜாதியிலேயே தான் ஆனால் கிறிஸ்டியனு வேணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையிலேனா நம்ம அழிஞ்சிருப்போம். இந்த காரியங்களை தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ தேவன் பார்க்குற விதத்தில் நம்ம கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கணும். அண்ட் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கிறிஸ்தவர்களை நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறப்போ கிரைஸ்ட் அதை பார்த்துட்ருக்கிறார். அவர் அதை பார்க்குறார். நம்ம ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்க கற்றுக்கணும். பாருங்கள், சங்கீதம் 133 அதிகாரம் 1 சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்குதாம். எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுன்னு அந்த கம்யூனியன் நாங்கள் போட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், ட்ரூ ஜாய் எதில் தெரியுமா இருக்குது? when we all dwell together in unity. இயேசு கிறிஸ்து யுனைட் பண்ணுறாரு, கேஸ்ட்டை டிவைட் பண்ணுது. இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. கிறிஸ்டியனுன்னு சொல்லிட்டு கேஸ்ட்டையும் வச்சுட்டு இருக்கிறோம்னா we are serving two gods. 2 கடவுளை நம்ம சேவிக்கணும். 2 கடவுளை சேவிக்க முடியாதுன்னு சொல்லுது பைபிள். you cannot serve 2 masters. 2 மாஸ்டர்ஸை சர்வ் பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு உண்மையாக இருப்பான், இன்னொருத்தங்களை ஏமாற்றிட்டு இருப்பான். ஸோ கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கிறீங்கன்னா எவ்ரி அதர் காட் யூ ஹேவ் டு சிம்ப்ளி லீவ். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். உங்களுடைய பழைய வழிகளை எல்லாத்தையும் நீங்கள் விட்டுறணும். அதையும் நான் பிடிச்சிக்குவேன், எனக்கு இதையும் வேணும் அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள். அது கூடாத ஒரு காரியமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய எனக்கு முதல்ல எல்லாம் இந்த ஸ்டடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சில ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஐ மீன், இதை நம்ம பார்க்குறோம், இதை நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம்ல வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் நம்ம சர்ச்சில் இது சொல்கிறப்போ இதை எப்படி ஏற்றுக்குவாங்க, ப்ராக்டிக்கலாக இது எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இதை பற்றி படிக்க இதை பற்றி பேச பாருங்கள், எனக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படுது, ஒரு கன்விக்ஷன், ஒரு ஸ்ட்ராங்காக. ரீசெண்டாக கூட நான் ஒரு இடத்துல போனப்போ நீங்கள் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடினா நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஐ மீன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அந்த மாதிரி டைம்ஸில் எல்லாம். பட் இந்த ஸ்டடி பண்ணி என்னுடைய ஹார்ட்டில் எப்படி இப்போ கன்விக்ஷன் வந்துருச்சுன்னா, அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா we don't believe in caste அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா யூஸ்வலாக கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நமக்கு எப்படியெல்லாம் பயம் இருக்குன்னா, இதை பற்றியெல்லாம் பேசினா ஜென்ரலாக வெளியிலிருந்து பார்க்குறவங்க நம்மளை எந்த ஜாதியாக தான் இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கிறதுக்காகவே நிறைய பேர் அதை பற்றி பேசாமல் இருப்பாங்க. பட் இதை பற்றி பேச வசனம் தேவன் இதை பற்றி என்ன நினைக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க நம்ம பேச நம்மளுடைய ஹார்ட்டில் என்ன தோணுதுன்னா, என்னுடைய ஹார்ட்டில் எனக்கு என்ன கன்விக்ஷன் ஏற்பட்டுருக்குன்னா, பாருங்கள், இது வேத வசனத்துக்கு தேவனுக்கு வேதனையை உண்டாக்குற ஒரு காரியமாக இருக்குது. அண்ட் இதை நம்ம பேச இதனுடைய ஹோல்டு கம்மியாகுது. என்னுடைய ஓன் லைஃப்பில் நான் பார்க்குற விதம் இல்லை, நமக்குன்னு ஒரு சில காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் இருக்கும்ல, அதிலிருந்து விடுபடுறத என்னால் உணர முடியுது. நான் முதல்ல விடுபட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னும் என்னால் அந்த ஃப்ரீடம் என்னால் அதை உணர முடியுது. ஸோ பாருங்கள், ஆண்டவர் மகிமை அடையிட்டோம். நம்மளுடைய சபை தேவனுக்கு பிரியம் உண்டாகிற ஒரு சபையாக நம்ம இருக்கட்டும். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய சபையை நீங்கள் விரும்புகிற சபையாக நீங்கள் மாற்றுங்க, நீங்கள் மகிமை அடைங்க ராஜா. இந்த ஜாதிங்கிறது எவ்வளோ கெடுக்கிற ஒரு காரியமாக இருக்குது நாங்கள் பார்க்குறோம் சபைகளை. ஆண்டவரே, இந்த சபையை ஆண்டவரே இது எந்த விதத்துலையும் பாதிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க, எந்த சபையும் பாதிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக ஆண்டவரே, எங்களுடைய சர்ச்சில் ஒரு கலெக்டிவான ஒரு கன்விக்ஷனை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு புது குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கணும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டுவெல்லிங் டுகெதர் இந்த லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய அன்பில் சகோதரிகளாக நாங்கள் வாசம் பண்ணுறத இந்த வெளி உலகம் பார்க்கட்டும் ராஜா. பார்த்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த உலகத்துக்கு உப்பாக ஒளியாக இருக்க நீங்கள் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. நான் அப்படி நாங்கள் இருக்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் மகிமையடைங்க. இயேசுநாதர் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், இந்த புக்கு எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த நான் பேசுகிற அநேக காரியங்கள் இந்த புக்கில் தான் நான் பேசுகிறேன். கிரைஸ்ட் கேஸ்ட் அண்ட் சர்ச் பை பாஸ்டர் ஸ்டீஃபன் டேவிட். ஸோ நீங்களும் இதை படிங்க. இட் வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.